அனைவருக்கும் இந்த படையின் வணக்கங்கள். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக சம்பவம் 1995ஆம் ஆண்டு இதே நாள் நாகூரிலே பார்சல் வெடிகுண்டு, உலகத்திலேயே பார்சல் வெடிகுண்டை ஒருவருக்கு அனுப்பினார் என்றால் அது தங்கமுத்து கிருஷ்ணன்ஜி அவர்களுக்கு, அவர்கள் குடும்பத்தார். அந்த தாய் வீர தமிழச்சி தங்கம்மாள் அவர்கள் அந்த பார்சலை பார்க்கிறார். பகவத்கீதை என்று இருக்கிறது, பகவத்கீதை வந்திருக்கிறது என்று திறக்கிறார். திறந்ததும் வெடித்து சிதறிகிறார். தமிழ் சமுதாயத்திலே தமிழ்ச்சியாக பிறந்ததும் தமிழனாக பிறந்ததும் தவறா? அதை பயங்கரவாதி தீவிரவாதி அபுபக்கர் சித்திக் என்கின்ற கும்பல் பார்சல் அனுப்பியது. அந்த குற்றச்சாட்டிலே ஈடுபட்ட பயங்கரவாத சம்பவத்திலே ஈடுபட்ட பயங்கரவாதிகள் இப்பொழுது பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளிலே பொறுப்பிலே இருக்கிறார்கள். இந்த அபுபக்கர் சித்திக் என்பவன் 31 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் தண்டனை வழங்கவில்லை. அவனை கடந்த ஆண்டுதான் கைது செய்தார்கள். இந்துக்களை வெடிகுண்டு வைத்தோ வெட்டியோ கொடூரமாக கொலை செய்து குற்றத்துக்கு ஈடுபடுகின்ற பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட்டாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற கேடுகட்ட அரசியல் ஜென்மங்கள், அரசியல் வியாபாரிகள் போராடலாம். சிறையில் இருக்கின்றவர்களை விடுதலை செய், நீண்டகால சிறையில் இருக்கின்ற விடுதலை செய் என்று கேடுகட்ட அயோக்கிய கூட்டம் போராடுகிறது. கோவையிலே கொத்து கொத்தாக கொண்டவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இதை நம்முடைய தங்கம்மாள் அவர்கள் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை மட்டுமே வணங்குகின்ற தமிழ் சமுதாயத்திலே பிறந்தது தப்பா? அவரை கொலை செய்த பாதகருக்கு இன்று மரியாதை ஏண்டா? பயங்கரவாதிகளே, இந்துக்கள் வெளிச்சுவாயர்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பதால் இந்த பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட்டாக பல்வேறு அரசியல் வியாபாரிகள், கேடுகட்ட ஜென்மங்கள் போராடுகிறது. ஏன் அந்த வீர தமிழச்சி தங்கம்மாள் அவர்கள் தமிழர் இல்லையா? அது தமிழ் சமுதாயத்திலே பூர்வக்குடி தமிழன். நாகூரிலே சிதறிய வீரத்தாய்க்கு நீதி வேண்டும். அவருக்கு அந்த சம்பவத்திலே ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். வீர வணக்கம், வீர வணக்கம். தங்கம்மாளுக்கு வீர வணக்கம். நன்றி, வணக்கம்.